முப்பெரும் தேவியர் அருள் நவராத்திரி மங்களம் அருளும் சுப நவராத்திரி. முப்பெரும் தேவியர் அருள் நவராத்திரி மங்களம் அருளும் சுப நவராத்திரி. முழு முதற் கடவுள் கணபதியோடு ஆசிகள் தந்திடும் ஜெய நவராத்திரி. உயிர்களை வதைக்கும் மகிஷாசுரனின் ஓங்கிய கொடுமை செயலினை அடக்க கடும் சினம் கொண்டு காற்றென வந்து 9 நாட்கள் போர் புரிந்தாளே. 10ஆம் நாளில் அசுரனை வென்று ஜெயக்கொடி ஏந்தி வலம் வந்தாளே. துஷ்டரை அழித்து துன்பத்தை போக்கி தூயவர் வாழ்வை காத்திடுவாளே. சக்தியின் மகிமையை சகலரும் அறிய பக்தியினால் அதை கொண்டாடிடுவோம். 9 நாளும் நவராத்திரியாம் ஒப்பில்லாத திருவிழாவாகும். அருள் வடிவான முப்பெரும் தேவியர் அடியவர் வணங்கிட தனம் பல தருவார். வறுமை நீங்கி வளமை சேர்ந்திட வற்றா கருணை மழையினை பொழிவார். துர்க்கை அம்மனை 3 தினங்கள் பூஜைகள் செய்து வழிபடுவோமே. நிர்கதியாக நிற்பவர்க்கெல்லாம் நிழலா என்றும் அவள் இருப்பாளே. அலைமகள் திருமகள் லக்ஷ்மி தேவியை அனைவரும் தொழுது செல்வம் பெறலாம். மலையென நவநிதி மனையினில் குவிய மாலவன் துணைவி வரமே தருவாள். நான்முகன் நாயகி கலைமகள் வாணி சரஸ்வதி தேவியின் திருவடி பணிந்திட வேண்டிய ஞானம் பெருகிடச் செய்வாள். வெற்றிகள் நமக்கு வழங்கிடுவாளே. யாதுமாகி நின்றாய் காளி என்றே பாரதி அன்றே சொன்னான். பார்க்கும் திசைகள் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பாள் அன்னை பராசக்தி என்றான். இல்லம் தோறும் கொலுவை திடுவோம் இறையருள் என்றும் இனிதாய் பெறுவோம். நல்லவை நாளும் நலமாய் நடக்கும் நாடியதெல்லாம் எளிதாய் கிடைக்கும். கொலுவின் தத்துவம் வியந்திட வைக்கும். குவலயம் செலுத்திட தந்திடும் ஊக்கம். குழந்தைகள் பலரை தினமும் அழைத்து மகிழ்ந்திட செய்வோம். பக்தியை விதைத்து முதலாம் படியில் செடி கொடி தாவரம். 2ஆம் படியில் சங்குடன் நத்தை. 3ஆம் படியில் கரையான் சிலந்தி. 4ஆம் படியில் நண்டு வண்டு. 5ஆம் படியில் மிருகம் பறவை. 6ஆம் படியில் மனிதனின் உருவம். 7ஆம் படியில் முனியுடன் ரிஷிகள். 8ஆம் படியில் தேவர்கள் வடிவம். 9ஆம் படியில் தெய்வ சிலைகள். உலகம் தழைக்க உண்டாகும் வழிகள். மூர்த்திகள் மூவரும் திருவருள் புரிவார். முப்பெரும் தேவிய துணையுடன் வருவார். குருவை காண பெண்கள் வருவார். சிறுவர் சிறுமியர் உடன் வருவாரே. உறவுகள் தழைக்கும் ஒற்றுமை நிலைக்கும். உபசரிப்பாலே உள்ளம் நிறையும்
சிலரும் அழகாயாடி ஆனந்தம் தருவார். வீணை மீட்டி கீர்த்தனை பாடி வீட்டில் தெய்வீகம் தவழ்ந்திடச் செய்வார். வந்தவர்க்கெல்லாம் குங்குமம் கொடுத்து தாம்பூலத்துடனே வழி அனுப்பிடுவார். 9 நாளும் உற்சாகம் பெருகும். ஓம் சக்தி அருளால் நினைத்தது நடக்கும். ஒவ்வொரு அம்மன் ஆலயம் தனிலும் நவராத்திரி வைபவம் சிறப்புடன் நடக்கும். கன்னியர் பலரும் விரதம் இருந்தால் கனவுகள் நிச்சயம் விரைந்தே பலிக்கும். தினமொரு வடிவம் தாங்கிய அம்மன் திருவருள் தந்து மகிழ வைப்பாளே. மனக்குறையெல்லாம் பனியென மறைய மாசக்தி உமையாள் மனம் வைப்பாளே. மகிஷமர்த்தினி மகேஸ்வரி லக்ஷ்மி வாராகி வைஷ்ணவி இந்திராணி துர்கா சுபத்திரை சரஸ்வதி 9 வடிவம் எடுத்திடுவாள் அன்னை அவளே நம் தெய்வம். நல்ல கணவனை அடைந்திட வேண்டி நங்கையர் பலரும் வணங்குவார் போற்றி. அல்லவை நீங்கிட அருள் கொடுப்பாளே. அண்டிய பேர்களை அரவணைப்பாளே. மாசக்தி ஒன்றே பேரருள் செய்வாள். மக்களின் கவலைகள் விலகிட அருள்வாள். ஓம் சக்தி என்றிட ஊழ்வினை களைவாள். உளமாற பணிந்தால் நலம் கோடி தருவாள். வெற்றி செல்வி துர்கா தேவி வினைகள் யாவும் வேறறுப்பாளே. பற்றிடுவோமே பதமலர் தன்னை பரிவுடன் நம்மை காத்திடும் அன்னை. செல்வம் கொடுக்கும் லக்ஷ்மி தேவி அஷ்டலக்ஷ்மியாய் தரிசனம் தருவாள். திருமால் நெஞ்சில் உறைபவள் இவளே. திருவடி பணிந்தால் அருள் செய்வாளே. அறிவொளி வீசும் சரஸ்வதி தேவி அஞ்ஞானம் இருளை அகற்றிடுவாளே. நான் முகன் துணைவி நாயகி இவளே. பேருடன் புகழை வழங்கிடுவாளே. காரிருள் விளக்கும் காயத்ரி தேவி வேதம் 4 உட்பொருள் வடிவே. பிரம்மதேவனை மணந்த வழிவழி வேண்டிய ஞானம் வழங்கிடுவாளே. 5 மூச்சு காற்றை அடக்கியாளும் ராதா தேவி ஸ்ரீஹரி கிருஷ்ணன் துணைவி இவளை. நீண்ட ஆயுளை வழங்கிடுவாளே. எத்தனை வடிவம் தாங்கிய போதும் எங்களை காக்கும் ஓம் பராசக்தி. 9 நாளும் தேவியை வணங்க ஊற்றாய் பெருகும் நெஞ்சினில் பக்தி. நலம் பல நல்கும் நவராத்திரியில் நாயகி மூவரை நாமும் பணிவோம். நன்மைகள் 1000 வாழ்வினில் பெறுவோம். போலே வாழ்ந்திட வைக்கும் அற்புதமான பண்டிகை இதுவே. அறிவுடன் செல்வம் வீரம் நமக்கு அள்ளி வழங்கிட கிடைத்தது வரமே. நவராத்திரி நாளில் பெண்கள் யாவரும் கன்யா பூஜை செய்வது சிறப்பு. பரிவுடன் நம்மை பார்வதி பார்க்க வாழ்க்கை முழுதும் வற்றா
தசமியில் பெருமாள் கோயிலில் அனைவரும் திரண்டு வன்னி மரக்கிளை பூஜை செய்ய தோஷ நிவர்த்தியாவது நிஜமே. ஈசனும் உமையும் ஊஞ்சலில் ஆடும் காட்சியை 9 நாளும் கண்ட शिवतनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं भूषितं मोदकेन अरुणकुसुममाला व्याललम्बोदरन्तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि।
श्रीगणेशं नमामि श्रीगणेशं नमामि विकटोत्कटसुन्दरदन्तिमुखं भुजगेन्द्रसुसर्पगदाभरणम् गजनीलगजेन्द्रगणाधिपतिं प्रणतोऽस्मि विनायकहस्तिमुखम् सुरसुरगणपतिसुन्दरकेशं ऋषिगणपतियज्ञसमानम् भव भव गणपति पद्मशरीरं जय जय गणपति दिव्य नमस्ते गजमुखवक्त्रं गिरिजापुत्रं गणगुणमित्रम् அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு हरिवरासनं विश्वमोहनं हरिदधीश्वरम् आराध्यपादुकम् हरिविमर्दनं नित्यनर्तनं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणकीर्तनं भक्तमानसं भरणलोलुपं नर्तनालसम् अरुणभासुरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा प्रणयसत्यकं प्राणनायकं प्रणतकल्पकं सुप्रभाञ्जितं प्रणवमन्दिरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरण